ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகளாக தான் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பனித்துளி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவலும் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். பகுதி 7, அத்தியாயம் 11, நீலாவின் மனக்கசப்பு. வருஷ பிறப்பிற்கு அடுத்த நாள் மத்தியானம் செம்பகம் பகல் சிற்றுண்டியை எடுத்துக்கொண்டு வாசல் அறையில் உட்கார்ந்திருக்கும் ஷர்மாவின் எதிரில் வைத்துவிட்டு திரும்பினாள். உற்சாகம் இல்லாமல் களை இழந்து வாடிப்போய் இருக்கும் அவள் முகத்தை சிறிது நேரம் கவனித்து விட்டு, ஷர்மா, ஏனம்மா, நேற்று நீ மட்டும் என் புதுப்புடவை உடுத்திக் கொள்ளவில்லை? உன் மனதிலே சந்தோஷம் இல்லை என்பது எனக்கு தெரியும். உன் புருஷன் குணத்தோடு இருப்பான், உன்னை ஆசையுடன் வைத்துக் கொள்வான் என்று நம்பியே அவனுக்கு உன்னை கல்யாணம் செய்து வைத்தேன். வெளிநாடுகளுக்கு போகிறவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டுதான் அதன்படி நான் செய்தேன். அவன் இப்படி இருப்பான், ஒரு பெண்ணின் இதயம் வேதனையால் குமுறப் போகிறது என்றெல்லாம் என் அறிவுக்கு அப்பொழுது எட்டவில்லை அம்மா என்று அவளை நிற்க வைத்து பேசினார் வருத்தத்துடன். செம்பகம் தலை குனிந்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். முத்துக்கள் போல் கண்ணீர் அவள் கண்களில் இருந்து பெருகி கீழே விழுந்தது. அன்பு உள்ளமும் பரந்த நோக்கமும் கொண்ட ஷர்மாவினால் அவள் அழுவதை பொறுக்க முடியவில்லை. அவர் கண்களிலும் நீர் நிறைந்து விட்டது. அவர் அவளை பார்த்து அன்புடன், செம்பகம், இந்த வீட்டில் புகுந்த உனக்கு எந்த விதமான குறையையும் நான் வைக்க மாட்டேன். நான் பணத்தாலும் காசாலும் எத்தனை செய்தும் என்னம்மா பிரயோஜனம்? அவைகளினால் உன் மனசுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்கப் போகிறதா? 5-6 வருஷங்கள் பொறுமையுடன் இருந்து விட்டாய். இன்னும் சிறிது காலம் பொறுத்து பார்ப்போம் என்றார் சமாதானமாக. பிறகு எதையோ நினைத்து கொண்டவராக, சங்கரன் வாங்கி வந்த புடவைய உடித்துக் கொள்ளம்மா, எனக்காகவாவது நீ சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சிற்றுண்டியை சாப்பிட ஆரம்பித்தார். அங்கிருந்து உள்ளே வந்த செம்பகம் தன் அறைக்குள் சென்று சங்கரன் வாங்கி வந்த அந்த நூல் புடவையை எடுத்து மஞ்சள் தடவி உடுத்திக் கொண்டாள். அவள் சிவந்த மேனிக்கு அந்த புடவை எடுப்பாக இருந்தது. நேராக அவள் சர்மாவின் அறைக்கு சென்று அவரை நமஸ்கரித்தாள். சர்மாவுக்கு அவளுடைய அடக்கமும் பணிவும் ஆனந்தத்தை கொடுத்தன. பண்டிகை தினத்தை விட்டு திடீரென்று இந்த புதுப்புடவை சலசலக்க நடந்து வரும் செம்பகத்தை ருக்மணி அதிசயத்துடன் பார்த்தாள். அவள் தன் நெற்றியை சுளித்துக் கொண்டு முகத்தில் ஆச்சரியம் ததும்ப அந்த அதிசயத்தை கண்கொட்டாமல் பார்த்தாள். அவள் வாரம் ஒரு புதுப்புடவை வாங்குவதெல்லாம் அதிசயமில்லை. நீலா ஒரு நாளைக்கு 3 முறைகள் உடை மாற்றுவதும் அந்த வீட்டில் அதிசயம் ஒன்றுமில்லை. ஆனால் பழைய புடவையுடன் நிற்கும் செம்பகம் அபூர்வமாக புதுப்புடவை உடுத்தி கொண்டு நிற்பதுதான் அவளுக்கு அதிசயமாக இருந்தது. செம்பகம் சமையலறை பக்கம் தன் மாமியாரை தேடி போனாள். மாமனாருக்கு மட்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு இருந்து விட முடியுமா? சமையல் அறையில் மீனாட்சி அம்மாள் இல்லை. புதுப்புடவையுடன் வரும் செம்பகத்தை பார்த்து சமையல்கார மாமி புன்சிரிப்புடன் தலையை ஆட்டினாள். என்னடி, இன்னைக்கு திடீர்னு உனக்கு மனசுல மாறுதல் ஏற்பட்டுடுச்சா? நேத்து என்னால் ஆன வரைக்கும் உன்னை புதுப்புடவையை கட்டிக்க சொன்ன, மாட்டேன்னு சொல்லிட்டியே என்று அதிசயத்தாள் அந்த அம்மாள். இன்றைக்கு மட்டும் என்ன மாமி, என்னுடைய மாமனார் தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு வருத்தப்பட்டுக்கிறார். பெரியவர் சொல்லும் போது கேட்காம இருக்கலாமோன்னு தான் புதுப்புடவைய நான் கட்டிக்கிட்டேன். ஆமாமா, உன்னுடைய பொறுமைக்கும் நிதானத்துக்கும் பகவான் உன்னை கைவிட மாட்டார். செம்பகம், பாரேன், சீக்கிரத்திலேயே உன்னுடைய ஆத்துக்காரர் உன்னை தேடிக்கிட்டு ஓடோடியும் வரப்போறார். செம்பகா, நான் தெரியாம அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வரப்போறார் பாரு, பார்த்துக்கிட்டே இரு என்று அந்தரங்கமான அன்புடன் அந்த அம்மாள் பேசிக்கொண்டே போனாள். செம்பகம் ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தாள். என்றைக்காவது ஒரு நாள் அவள் கணவன் வந்து அவளை அரவணைத்து ஆதரவுடன் இல்லறம் நடத்துவான் என்பது அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்வாரோ தெரியவில்லையே, எப்படியெல்லாம் மாறிப்போய் இருப்பாரோ? கடல் கடந்த அந்த நாட்டில் அவளுக்கு போட்டியாக முளைத்த அந்த பெண்ணும் அவருடன் இங்கே வருவாளோ? சரி, வரட்டுமே,
வந்தால் என்னுடன் இருந்து விட்டு போகிறாள் என்றெல்லாம் பலவாறு நினைத்து கொண்டு செம்பகம் மெய்மறந்த நிலையில் இருந்தபோது கூடத்தில் பலமான பேச்சு குரல் கேட்டது. கூடத்தில் இருந்த ஒரு விசாலமான அறையில் மீனாட்சி அம்மாள் இரும்பு பெட்டியை திறந்து வைத்துக் கொண்டு நகைகளையும் புடவைகளையும் ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டிருந்தாள். செம்பகம் சமையல் அறைக்குள் சென்றதும் ருக்மணி பரபரவென்று அங்கே வந்தாள். வந்தவள் உரத்த குரலில், இந்த வீட்டுல நடக்கிற அதிசயங்கள் ஒன்னா ரெண்டா? உனக்கும் எனக்கு இல்லாத கரிசனம் அப்பாவுக்கு தன்னோட மூத்த நாட்டு பொண்ணு இடத்துல பொங்கி வழியுது போ என்று அலட்சியத்துடன் கூறி கன்னத்தில் கையை வைத்து நின்றாள். மீனாட்சி அம்மாளுக்கு அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதே புரியவில்லை. நேத்து பூராவும் புது புடவையை உடுத்தி கொள்ளாதவ இன்னைக்கு புதுச கட்டிக்கிட்டு மாமனாருக்கு நமஸ்காரமும் பண்ணிக்கிட்டு வரா. நேத்து நாமெல்லாம் கட்டிக்கிட்ட போதே இவளும் புடவைய கட்டிக்கிறது தானே, ஆனாலும் இப்படி ஒரு வைத்தறிச்சலும் பொறாமையும் வேண்டாமம்மா என்றாள் ருக்மணி. பெண்ணுக்கு தாயார் பதில் கூறுவதற்குள் சர்மா அந்த அறையின் வாசல் படி அருகில் வந்து நின்றார். பிறகு சற்று கண்டிப்பான குரலில், என்ன இது ருக்மணி, வீடே அதிர்ந்து போகிற மாதிரி இந்த விஷயத்தை பிரமாதப்படுத்த வேண்டிய விஷயங்களை மென்னும் மிழுங்கி மறைச்சு விடுறீங்க. ஒண்ணு இல்லாதத பெருசாக்கி பேசுறதே உங்களுக்கு வழக்கமாயிடுச்சு. நான் தான் செம்பகத்தை புது புடவையை கட்டிக்க சொன்னேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே போய்விட்டார். வீட்டை விட்டு சர்மா வெளியில் சென்று விட்டார் என்று தெரிந்ததும் ருக்மணியின் ஆத்திரம் அளவு கடந்து போயிற்று. கோபத்தால் முகம் சிவக்க அவள், உனக்கும் தான் வயசாவதாமா, எங்களுக்கெல்லாம் புடவை வாங்கும் போதே மன்னிக்கு வாங்கிட்டு போறதுதானே, அவளுக்காக சங்கரன் ஸ்பெஷலாக வாங்கி வர வேண்டுமா என்ன? நமக்கெல்லாம் இல்லாத அக்கறை இவனுக்கு என்னவா? கொஞ்சம் கூட இதெல்லாம் நல்லாவே இல்ல. 4 பேர் காதல விழுந்தா நம்மளை பார்த்துதான் சிரிப்பாங்க என்றாள் அவள். சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த செம்பகத்தின் உடம்பில் அந்த புடவை முட்களாக குத்துவதை போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியது. வெறுப்புடன் அவள் தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டாள். மனதில் எழும் வெறுப்பையும் துக்கத்தையும் எப்படியாவது அடக்கி சகித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் முயன்று கொண்டிருந்த போது மீனாட்சி அம்மாள் கணீர் என்ற குரலில் பேசினாள். இதெல்லாம் உன்னோட அப்பா கொடுக்கிற இடண்டி. சங்கரன் தான் புடவை வாங்கிட்டு வந்தான்னா அதை இவையே எடுத்து உடுத்திக்கணும். அதுக்குதாம்மா சொல்றேன், நம்ம வீட்டை பார்த்து 4 பேர் சிரிக்க போறாங்க பாரு, இன்னும் என்னவெல்லாம் நடக்க போறதோ தெரியல என்றாள் ருக்மணி ஏளனம் துணிக்கும் குரலில். இதுவரையில் மாடியில் இருந்தபடி கீழே நடக்கும் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த நீலா வேகமாக மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள். வந்தவள் தைரியமாக தன் நாத்தியின் எதிரில் போய் நின்று, இதெல்லாம் ஒரு அதிசயமா என்ன இந்த வீட்டுல? நான் தனியா சினிமாவுக்கு போறதும் கண்காட்சிக்கு போறதும் தான் உங்களுக்கெல்லாம் அதிசயமா இருந்தது. அதை விட பெரிய அதிசயங்களை நான் கவனிச்சுக்கிட்டு வர்றேனே. நிலாவுல உட்கார்ந்து மைத்தனர்கிட்ட ரகசியம் பேசுறதும், கட்டிய மனைவி இருக்கும்போது மண்ணிய தேடிக்கிட்டு போய் தண்ணீர் கேட்டு வாங்கி சாப்பிடுறதும் பெரிய அதிசயம் தானே. படிச்சவன் நான், பிளைனா இருந்தா உங்களுக்கு பிடிக்கல என்றாள் அவள். சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த செம்பகத்தின் உள்ளத்திலே அந்த சொல் அம்புகள் சுருக்கென்று தைத்தன. அவள் செயல் இழந்து நின்ற சமயம் அப்பொழுதுதான் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த பானு கண்ணீர் வழியும் தாயின் முகத்தை பார்த்து பிரமை பிடித்தவள் போல அருகில் வந்து நின்றாள். மா மா என்று பல முறைகள் கூப்பிட்டு தன் சின்னஞ்சிறு கைகளால் தாயின் கைகளை பிடித்து உலுக்கினாள். செம்பகம் தன் சுய நினைவை அடைந்தவள் போல திடுக்கிட்டாள். அடுத்து சரசரவென்று காரியங்கள் நடைபெற்றன. தன் பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் அந்த புடவை அவள் கண்களுக்கு விஷ சர்ப்பம் போல காட்சி அளித்தது. சனியன் என்று சொல்லிக்கொண்டே அதை தூர எறிந்துவிட்டு எப்பொழுதும் போல அவளுடைய பழைய புடவையை எடுத்து உடுத்திக் கொண்டாள் செம்பகம். அப்புறமும் அவளுக்கு அந்த வீட்டில் இருக்க மனம் ஒப்பவில்லை. கையில் கிடைத்த 2 புடவைகளை எடுத்து ஒரு பையில் திணித்துக் கொண்டு தன்னுடைய ஒரே ஆதாரமான பானுவை கையை பிடித்து அழைத்தவாறு செம்பகம் வாசல் கேட்டை நோக்கி சென்றாள். எங்கே போகிறோம்? யாருடைய ஆதரவை நாடி போகிறோம்? யார் ஆதரவுடனும் அன்புடனும் தன்னை பராமரிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. செம்பகம் கேட்டை தாண்டுவதற்குள் சங்கரன் காரியாலயத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தவன் அவள் எதிரில் வந்தான். அளவுக்கு மீறிய துக்கத்தினால் பெருகும் கண்ணீருடன் கேட் அருகில் நிற்கும் செம்பகத்தை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சித்தப்பா என்று ஆசையுடன் அழைத்தவாறு பானு ஓடி போய் அவனை சேர்த்து கட்டி கொண்டாள். என்னம்மா கண்ணு, மன்னி நீங்க எங்க போறீங்க? இதெல்லாம் என்ன மன்னி என்று கேட்டான் அவன் பதற்றத்துடன். செம்பகம் மௌனமாகவே நின்றாள். இதற்குள் செம்பகத்தை காணோமே என்று தேடிக்கொண்டு வந்த சமையல்கார மாமி அங்கு வந்து சேர்ந்தாள்.
செம்பகம், இதெல்லாம் என்னம்மா இது? உன் கஷ்டங்களுக்கு விடிவு ஏற்பட்டுடும்னு சற்று முன்னதானே நான் சொன்னேன். அளவுக்கு மீறிய சோதனைக்கு நீ ஆளாயிட்டேமா. இனிமேல இந்த மாதிரி அபவாதத்தை கேட்ட அப்புறம் உனக்கு வேறு கஷ்டம் ஒண்ணுமே வராது. உள்ளவா, இந்த வீட்டுல உன்கிட்ட அக்கறை காட்டுற உன்னோட மாமனார மறந்து அவர் உத்தரவு இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. வாமா என்று அவள் கையை பற்றி உள்ளே அழைத்து போனாள். சங்கரன் காரியாலயத்திலிருந்து வீட்டுக்கு வரும் முன் அன்று தன் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தான். அவனுக்கு அங்கு வரவேற்பும் உபச்சாரங்களும் பலமாக நடைபெற்றன. டாக்டர் மகாதேவன் அவன் காரியாலய சம்பந்தமான பல விஷயங்களை பற்றி அவனை விசாரித்தார். நீலாவுடன் அவன் தங்கள் வீட்டிலேயே வந்து இருந்து விடலாமே என்றெல்லாம் கூறினார். அவருடைய இந்த பேச்சுக்களும் உபச்சாரங்களும் அவனுடைய மனதில் எந்த விதமான உணர்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. அவன் கிளம்புவதற்கு முன்பு அவர் கூறிய விஷயம் அவனை திடுக்கிட வைத்து விட்டது. குழந்தைக்கு வளைகாப்பு செய்ய வேண்டுமாம். அதோடு அவள் உடம்பும் கொஞ்சம் பலவீனமாக இருப்பதாக தெரிகிறது. நல்ல நாள் பார்த்து அழைத்து வர வேண்டும் என்று அவள் தாயார் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று டாக்டர் மகாதேவன் தன் மாப்பிள்ளையிடம் கூறினார். இன்னும் 2 நாட்களுக்கு அப்புறம் நல்ல நாள் பார்த்திருக்கிறது. வந்து அவளை அழைத்து வருகிறோம். உங்கள் தாயாரிடம் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று நீலாவின் அம்மா மாப்பிள்ளையிடம் சொன்னாள். நீலாவுக்கும் தனக்கும் எவ்வளவுதான் மனக்கசப்பு இருந்தாலும் இனிமேல் அவைகளை குறைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். தாம்பத்திய உறவு பலமாக அமையவே இம்மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது போலும் என்றெல்லாம் சங்கரன் நினைத்து கொண்டான். வீட்டுக்கு வந்ததும் நீலாவை தனிமையில் சந்தித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் தான் வந்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக விஷயங்கள் வீட்டில் நடைபெற்றன. எப்பொழுதும் துக்கத்தை கண்ணீராக வடிக்கும் மன்னி சம்பகம் அன்று வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தன் துயரத்துக்கு ஒரு முடிவு தேடிக்கொள்ளலாம் என்று கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துவிட்டாள். அவன் சிறிது தாமதித்து வந்திருந்தால் அந்த வீட்டில் அன்று என்னென்ன விபரீதங்கள் எல்லாம் நேர்ந்திருக்குமோ. செம்பகம் ஏன் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும்? அந்த வீட்டில் என்னதான் நடந்துவிட்டது என்று சங்கரன் தீவிரமாக யோசித்து பார்த்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் கூடத்தில் சென்று உட்கார்ந்தவுடன் வழக்கம் போல் சமையல்கார அம்மாள் சிற்றுண்டியுடன் காஃபியை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். ஒரு வேளையும் இல்லாமலேயே வீட்டை சுற்றி வரும் ருக்மணியை காணவில்லை. மீனாட்சி அம்மாளின் பேச்சு குரல் வழக்கத்திற்கு விரோதமாக மிகவும் சாந்தமாக சமையல் அறையில் இருந்து கேட்டது. செம்பகம் சுவாமி விளக்கை ஏற்றிவிட்டு ஏதோ ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். யாரிடமிருந்து வீட்டில் அன்று நடந்த தகவல்களை அறியலாம் என்பதே சங்கரனுக்கு தெரியவில்லை. கூடத்தில் கவலையுடன் உட்கார்ந்திருக்கும் சித்தப்பாவை பார்த்து பானு அங்கு வந்தாள். ஆசையுடன் அவன் அருகில் வந்து நின்று, சித்தப்பா, நானும் அம்மாவும் திரும்பவும் மாமா வீட்டுக்கு தான் போக வேண்டுமாமே, அம்மா சொல்றா என்றாள் அவள். ஏனம்மா அப்படி என்று கேட்டான் சங்கரன். அந்த பிஞ்சு உள்ளத்தில் நிகழும் போராட்டங்கள் எத்தனையோ என்று சங்கரனின் மனம் வருந்தியது. இனிமேல இந்த வீட்டுல எனக்கு எந்த விதமான கௌரவமும் இருக்காது, போயிடலாம் பானு என்று அம்மா தான் சொல்றா சித்தப்பா என்றாள் குழந்தை. கௌரவம், அவமரியாதை, மானம், அவமானம் என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு அர்த்தம் தெரிந்திருக்காது. இருந்தாலும் தன் தாயை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், அவள் துக்கம் தாங்காமல் கண்ணீர் வடிக்கிறாள் என்பது மட்டும் பானுவுக்கு புரிந்துதான் இருந்தது. சங்கரன் அன்று சாப்பிடாமலேயே மாடிக்கு சென்றான். பல பிரச்சனைகள், பலதரப்பட்ட குழப்பங்கள் தோன்றி அவன் தலையை குடைந்தன. நீலா மாடிக்கு வந்தபோது என்றுமில்லாத உற்சாகத்துடன் வந்தாள். ஆனால் சங்கரன் அவளை உற்சாகத்துடன் வரவேற்கும் நிலையில் இல்லை. நீலாவின் முகமும் காமுவின் முகமும் மாறி மாறி அவன் மணக்கண் முன்பு தோன்றி மறைந்தன. படபடப்பும் கர்வமும் நிறைந்த நீலா அவனை ஏசுவது போல் பார்த்தாள். நிதானமும் அன்பும் பூண்ட காமு அவனை பரிதாபமாக நோக்கினாள். நீலா அறைக்குள் வந்ததை கூட கவனியாமல் கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான் சங்கரன். அறைக்குள் நுழைந்த நீலா கணவனாகவே தன்னுடன் பேசுவான் என்று சிறிது நேரம் எதிர்பார்த்தாள். தீவிரமான யோசனையில் சங்கரன் ஆழ்ந்திருப்பதை பார்த்ததும் தானாகவே வலுவில் சென்று பேசக்கூடாது என்று தீர்மானித்து படுக்கையை விரித்து அதன் மீது சாய்ந்து கொண்டாள். புஸ்தகம் ஒன்றை படிப்பதில் முனைந்தாள் நீலா. சங்கரனின் மனம் தனிமையை நாடியதை தவிர உள்ளத்தில் பல எண்ணங்கள் எழுந்தன. அன்பில்லா மனைவி, அவளுடைய பணக்கார பெற்றோர், ஆசை பிடித்த தாய், எதிலும் பற்றில்லாத தகப்பனார், நிராதரவாக விடப்பட்ட மன்னி சம்பகம், தன்னால் புறக்கணிக்கப்பட்ட காமு முதலியவர்கள் அவன் மனதில் தட்டாமாலை சுற்றி வந்தனர். நீலா புஸ்தகத்தை மூடிவிட்டு
மறுபடியும் திரும்பி பார்த்தாள். வெறி பிடித்தவனைப் போல் எங்கோ பார்த்து கொண்டிருந்த சங்கரனை பார்த்து பயந்து விட்டாள் அவள். முதலில் அவள்தான் பேசியாக வேண்டும் என்கிற தீர்மானம் ஏற்பட்டு விட்டது. இல்லாவிடில் சங்கரன் இன்று முதலில் வலுவில் பேசுபவனாக அவளுக்கு தோன்றவில்லை. நேற்று காமு வந்திருந்தாலே வீட்டுக்கு என்று பேச்சை ஆரம்பித்தாள் நீலா. அப்படியா என்று தலையை ஆட்டினான் சங்கரன். செம்பகம் அண்ணி கூட அவள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும்படி சொல்லியிருக்கா. ஏதோ தையல் சொல்லி கொடுக்க போறாளாம். காமு இங்கே எதற்காக வர வேண்டும்? சங்கரனின் மனதை குழப்பவா? இன்னைக்கு என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க என்று கூறி நீலா அவன் அருகில் போய் நின்றாள். நான் பேசும்போது நீ ரொம்பவும் கலகலப்பா பேசிட்ட இல்லையா? நான் காரியாலயத்திலிருந்து களைத்து வீடு வரும்போது வீட்டில இருந்து ரொம்பவும் என்னை கவனித்துக் கொண்டாயல்லவா? நீ பேச வரும்போது ரொட்டி துண்டு கண்ட நாயை போல வாளை குலைத்து கொண்டு எஜமானி எதிரில் நான் நிற்க வேண்டுமா? அப்படித்தானே உன்னுடைய நியாயம் என்று சற்று உரக்கவே கேட்டான் சங்கரன் அவளை பார்த்து. நீலாவின் சுபாவமான முன்கோபம் சடார் என்று அடிபட்ட நாகம் போல கிளம்பியது. என்னோடு நீங்கள் பேசுவீர்களா? உங்கள் மன்னியுடன் பேசுவதற்கே பாதி ராத்திரியில் எழுந்து ஏதாவது பொய்சாக சொல்லிக் கொண்டு கிளம்புவீர்கள். கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த காமுவுடன் பேசுவதற்கு வெயிலையும் லட்சியம் பண்ணாமல் விழுந்தடித்துக் கொண்டு ஓடுவீர்கள். இன்னும் ஏதோ சொல்லுவதற்கு அவள் வாய் எடுப்பதற்கு முன்பு சங்கரன் அவள் கன்னத்தில் பளீர் என்று அறைந்தான். நீலாவுக்கு ஒரு கணம் தலை கிருகிரு என்று சுழலுவது போல இருந்தது. கீழே சாய்ந்து விழவிருந்த நீலாவை தாங்கி பிடித்துக் கொண்டே மாடியிலிருந்து மா மா என்று தாயை கூப்பிட்டான் சங்கரன். அவள் உடம்பு பலகீனமாக இருக்கிறதாம், கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று மாலை அவள் தகப்பனார் தன்னிடம் கூறியதை நினைத்து பார்த்தான் சங்கரன். பாவம், கர்ப்பிணியை அடித்து விட்டோமே என்று மனம் தவித்தான். இதற்குள் அவன் தாய் மாடிக்கு வந்து விட்டாள். என்னடா இது என்று அவள் போட்ட கூச்சல் வீட்டில் எல்லோரையும் அங்கு வரும்படி செய்துவிட்டது. நானே அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பலாம் என்று இருந்தேன். புள்ளத்தாச்சி ஆயிற்றே, நல்ல நாள் பார்த்து அழைத்து போகட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டேன். உன்னுடைய மாமனார் வந்து கேட்டால் என்னடா சொல்வது என்று கையை பிசைந்தாள் மீனாட்சி. கோபத்தில் நான் தான் அடித்து விட்டேன், அதனால் தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டாள் என்று தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதா? அல்லது எனக்கும் அவளுக்கும் கல்யாணமான நாள் முதல் அபிப்பிராய பேதம் இருந்து வருகிறது, நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று அம்மாவிடம் கூறிவிடுவதா? அவனை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த அன்னைதான் மீனாட்சி அம்மாள். கஷ்ட சுகங்களை தாயிடம் கூறி ஆறுதல் அடையும்படியான வயசு கடந்து விட்டதே. சங்கரன் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பணக்கார இடத்திலிருந்து நாட்டுப்பெண் வந்திருக்கிறாள் என்றெல்லாம் பெற்றவள் பூரித்து இருக்கும் போது நான் சுகமாக இல்லை, நானும் அவளும் தனிமையில் சண்டை பிடிக்கிறோம் என்றெல்லாம் கூறிக்கொள்ள முடியுமா? தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று சொல்லுவார்களே. பேசாமல் இருக்கிறாயே, உன் மாமனாருக்கு போன் செய்து அவரை வரவழைத்து விடப்பா, ஏதாவது நேர்ந்தால் பிறகு பெரியவர்களை குறை கூறுவார்கள் பார் என்று மீனாட்சி அம்மாள் பிள்ளையை கோபித்துக் கொண்டாள். சங்கரன் மாமனாருக்கு போன் செய்த 15 நிமிடங்களில் அவரும் அவர் மனைவியும் வந்து சேர்ந்தார்கள். வர வர அவள் உடம்பு இழைத்துக் கொண்டே வந்தது. நானே வந்து அவளை அழைத்து போக வேண்டும் என்று இருந்தேன் என்று அழுத்து கொண்டாள் நீலாவின் தாயார். காரில் நீலாவை படுக்க வைத்து அழைத்து போகும்போது நீயும் அவர்களுடன் கூட போய்விட்டு வா என்று வற்புறுத்தி அனுப்பினாள் மீனாட்சி அம்மாள் சங்கரனை. கல்யாணமானவுடன் மனைவியின் பின்னாலேயே இந்த காலத்து பிள்ளைகள் சுற்றுகிறார்களே, இந்த பிள்ளை என்னவோ பட்டும் படாததுமாக இருக்கிறானே என்று நினைத்து ஆச்சரியம் அடைந்தாள் மீனாட்சி அம்மாள். நீலாவுக்கு மயக்கம் வந்து அவளை டாக்டர் மகாதேவன் தம்முடைய நர்சிங் ஹோமிலேயே வைத்து வைத்தியம் பார்ப்பது முதலிய விஷயங்கள் கமலாவினால் காமுவுக்கு எட்டின. வருஷ பிறப்பு அன்று நீலாவின் வீட்டிற்கு போய் துணிகளை எடுத்து வந்த காமு அதன் பிறகு விஷாலாட்சிக்கு உடம்பு அதிகமாக இருந்ததால் ட்ரெயினிங் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகவில்லை. நீலாவின் துணிகளையும் அவளுக்கு தைக்க ஒளிவு ஏற்படவில்லை. அடிக்கடி அம்மாவுக்கு கஞ்சியும் வெந்நீரும் வைத்து கொடுத்து வேலை தவறாமல் வைத்தியர் கொடுத்த மருந்தை கொடுப்பதற்கே பொழுது சரியாக இருந்தது காமுவுக்கு. டாக்டர் எழுதி கொடுத்திருந்த இன்ஜெக்ஷன் மருந்தை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த ராமபத்ர ஐயரின் முகம் வாடிப்போய் இருந்தது. கூடத்தில் ஒரு பக்கம் சுருட்டி படுத்துக் கொண்டிருந்த மனைவி உயிருக்கு மன்றாடுகிறாள். டாக்டர் 25 ரூபாய்க்கு குறையாமல் மருந்து எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார். வயதானவர்களுக்கும் பலகீனமானவர்களுக்கும் நிமோனியா ஜுரம் வந்தால் கவனித்து வைத்தியம் செய்ய வேண்டும், கட்டாயம் மருந்தை வாங்கி வையுங்கள் என்று வேறு கண்டிப்பாக சொல்லிவிட்டு போயிருந்தார். மாத கடைசி. கேலண்டரில் தேதியை பார்த்து கொண்டே காலம் கழிக்கும் பகுதி மாதம் 20 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் தான். மத்திய தர வகுப்பினர் இந்த அவதியை நன்கு உணர்ந்திருப்பார்கள்.
கையில் 10 ரூபாயை வைத்துக்கொண்டு மனைவிக்கு வைத்தியம் பார்ப்பதா, வீட்டு செலவை கவனிப்பதா? அதிலும் 8 ரூபாய் சில்லறைக்கு இன்ஜெக்ஷன் மருந்து வாங்கியாயிற்று. மருந்து புட்டியை கையில் வாங்கி கொண்ட காமு தகப்பனாரை பார்த்து, இன்னொரு மருந்துதான் முக்கியமானதப்பா, அதை வாங்கி வரவில்லையே நீங்கள் என்று கேட்டாள். எங்கே இருந்து வாங்குவதம்மா? 10 ரூபாயில் மீதி 1.5 ரூபாய் இருக்கிறது. இன்னும் 7-8 தினங்கள் இருக்கின்றனவே முதல் தேதிக்கு. கடையில் சாமான் வாங்குபவர்கள் முதல் தேதிக்குத்தானே பணம் கொடுப்பார்கள். அதுவும் மாச கடைசியில் யார் அதிகமாக சாமான்கள் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அவர். மருந்து வாங்கி வைத்தாக வேண்டும், இல்லாவிட்டால் டாக்டர் கோபித்துக் கொள்வார். ஏற்கனவே வியாதி முற்றிய பிறகு அவரை அழைத்ததற்காக காமுவை கோபித்துக் கொண்டார் டாக்டர். படித்த பெண்ணாக இருந்தும் நீ கூட இப்படி அசட்டியா இருந்து இப்படி பண்ணிட்டிய காமு என்று காலையில் வந்தபோது கடிந்து கொண்டார் டாக்டர். தகப்பனாரும் பெண்ணும் தீவிரமாக யோசித்தார்கள். திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவர் போல ராமபத்ரையர், ஏனம்மா சங்கரனை போய் பார்த்து வருகிறேனே, அவன் மாமனார் கூட பெரிய டாக்டராமே, அவன் சிபாரிசு செய்தால் தற்சமயம் பணமில்லாமல் வைத்தியம் பார்க்க மாட்டாரோ என்று கேட்டார் காமுவை பார்த்து. காமு அவசரத்துடன், உங்களுக்கு தெரியாதப்பா, அவர் மனைவி நீலாவுக்கு உடம்பு சரியில்லையாம், நினைவில்லாமல் தகப்பனாரின் நர்சிங் ஹோமில் கிடைக்கிறாளாம் அந்த பெண். நேற்றுதான் கமலா சொன்னாள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வேறு தொந்தரவு செய்தால் நன்றாக இருக்குமா என்றாள் காமு. பிறகு தன் தோழி கமலாவை போய் ஏதாவது பண உதவி கேட்கலாமா என்று நினைத்து கொண்டாள். அவ்விதமே செய்யலாம் என்கிற தீர்மானத்துடன் அம்மாவுக்கு ஆகாரம் கொடுத்துவிட்டு கிளம்பினாள் காமு. அத்தியாயம் 12. விஷாலாட்சியின் மறைவு. காமு வாயிற்படி தாண்டுவதற்கு முன்பு விஷாலாட்சி 2 தடவை பலமாக இருமினாள். அப்புறம் சிறிது சுதாரித்துக் கொண்டு காமு என்று கூப்பிட்டாள். காமு வந்து அவள் அருகில் உட்கார்ந்ததும் அவள் தலையை அன்புடன் வருடிக்கொண்டே, சாயங்கால வேளையில என்னை தனியா விட்டுட்டு எங்க போற காமு என்று திக்கி திக்கி கேட்டாள் விஷாலாட்சி. அவள் கண்கள் முன்னை காட்டிலும் பிரகாசமாக இருந்தன. எப்பொழுதும் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தவள் நிதானமாக மூச்சு விட ஆரம்பித்தாள். காலையில் டாக்டர் கொடுத்து விட்டு போன பென்சிலின் ஊசியின் விளைவால் அம்மாவுக்கு குணம் ஏற்பட்டிருக்கிறது என்று காமு சந்தோஷப்பட்டாள். கட்டாயம் கமலாவிடம் சென்று பணம் பெற்று வந்து இன்னொரு மருந்தையும் வாங்கிவிட வேண்டும் என்கிற உறுதியுடன் காமு தகப்பனாரை அழைத்து அம்மாவின் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டு கிளம்பினாள். ஆனால் மறுபடியும் விஷாலாட்சி காமுவை கூப்பிட்டு தன்னை விட்டுவிட்டு போக வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தாள். போய்விட்டு வரட்டும் விஷாலம், டாக்டர் உனக்காக 2 மருந்துகள் வாங்கி வைக்க சொல்லியிருக்கிறார், அவள் போய் வாங்கி வரட்டும். வெறுமனே நாள் பூராவும் உன் பக்கத்திலேயே இருந்தால் அவளுக்கும் அலுப்பு ஏற்படாதா என்று ராமபத்ரையர் கூறிய பிறகு விஷாலாட்சி தன் கண்களில் நீர் பெருக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு படுத்து விட்டாள். விஷாலம், ஏன் அழற? குழந்தை காமு கஷ்டப்படுறாளேன்னு அழுகிறியா? வியாதி இப்படி பலமா வந்துட்டதே என்று அழுகிறியா என்று ராமபத்ரையர் இவ்விதம் எண்ணமிட்டு கொண்டே விஷாலத்தின் படுக்கையில் அவளுக்கு வெறு அருகாமையில் போய் உட்கார்ந்தார் அவர். அன்புடன் அவள் முகத்தை திருப்பி அவள் தலையை வருடினார் அவர். விஷாலாட்சி அவர் மடியில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு வெகுநேரம் அழுதாள். ராமபத்ரையரின் கண்களிலும் நீர் பெருகி வழிந்தது. பிறகு சிறிது மனதை தேற்றிக்கொண்டு, என்ன இது விஷாலம், உடம்பு இப்படி அலட்டிக்கிறியே, ஏன் இப்படி அலற என்று வாத்சல்யத்துடன் கேட்டார் அவர். விஷாலாட்சி அவரையே உற்று பார்த்தாள். இன்றைக்கு என்னவோ எனக்கு பயமாக இருக்குதுங்க. காமுவ ஏன் என்னை விட்டு பிரிச்சு வெளியே அனுப்புனீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே நானும் அவளும் சேர்ந்து இருக்க போறோம் என்று சம்பந்தம் இல்லாமல் பேசினாள். ராமபத்ரையர் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். ஜுரம் ரொம்பவும் குறைந்திருந்தது. நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை அரும்பி இருந்தது. பக்கத்தில் கிடந்த துண்டினால் அவள் முகத்தை துடைத்து விட்டார் அவர். உனக்கு மருந்து வாங்க தான் அவ வெளியே போயிருக்கா விஷாலம், இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவா, கண்டபடி பேசாதே என்ன என்று கூறிவிட்டு பாலை சுட வைத்து எடுத்து வர சமையல் அறைக்குள் சென்றார் ராமபத்ரையர். அவர் பாலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது விஷாலாட்சி கண்களை பறக்க விழித்து பெருமூச்சு விட்டாள். அடிக்கடி காமு காமு என்று பிதற்றவும் ஆரம்பித்தாள். காமுவை ஏன் அனுப்பினோம் என்று ஆகிவிட்டது ராமபத்ரையருக்கு. பரபரப்புடன் வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து விஷாலத்தை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார். காமு கமலாவின் வீட்டிற்கு சென்று அவளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கடை தெருவுக்கு போய் மருந்து வாங்கி கொண்டு கையுடன் டாக்டரையும் அழைத்து வந்தபோது விஷாலாட்சியின் நிலைமை கவலைக்கிடமாகிவிட்டது. உள்ளே வந்ததும், வந்துவிட்டாயம்மா,
உன்னோட அம்மாவை பாரேன், என்னவோ போல இருக்காளே என்று கூறி முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார் ராமபத்ர ஐயர். டாக்டர் விசாலாட்சியின் கை நாடியை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போது காமு அவளை ஆதரவுடன் அணைத்துக் கொண்டு, அம்மா நான் வந்துட்டேமா, என்ன பாருமா என்று முடிக்கும் முன்பு விசாலாட்சி போய்விட்டாள். காமுவுக்கு கல்யாணமாகவில்லையே, காமு அழகான புடவைகளையும் நகைகளையும் அணிந்து கொள்ளவில்லையே என்கிற தீராத குறையுடன் விசாலாட்சி போய் சேர்ந்து விட்டாள். காமுவின் கண்கள் கண்ணீரை பெருக்கவில்லை. கல்லாக சமைந்து தாயின் உடலுக்கு அருகில் வருவோர் போவரையும் லட்சியம் பண்ணாமல் உட்கார்ந்திருந்தாள் காமு. காமுவுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா விஷாலம் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க மாட்டா என்று வருபவர்களிடம் கூறி அங்கலாய்த்து கொண்டார் ராமபத்ர ஐயர். உலகத்திலே மனிதனால் தடுக்க முடியாத நிகழ்ச்சிகள் அநேகம் நடைபெறுகின்றன. காமுவுக்கு 3 வருஷங்களுக்கு முன்பே ராமபத்ர ஐயர் வரன்கள் பார்த்து வந்தார். மாதம் 50 ரூபாய் சம்பாதிக்கும் பிள்ளையாக இருந்தாலும் போதும் என்று தான் தேடினார். பிள்ளை சம்பாதிப்பது 50 ரூபாயாக இருந்தாலும் அவனை சார்ந்தவர்கள் 1000 ரூபாய்க்கு மேல் வரதட்சணை கேட்டார்கள். பிறகு முத்தையா காமுவை 3ஆம் தாரமாக மணக்க முன் வந்தார். அதிலும் மனைவிக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதம் எழுந்தது. எதிர்பாராத விதமாக சங்கரன் இவர்கள் குடும்பத்தில் தலையிட்டான். ஏழை பெண்களை பணக்கார பிள்ளைகள் தான் கல்யாணம் செய்து கொண்டு சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பேசி அதை சடுதியில் மறந்தும் போனான். காமுவால் அவனை மறக்க முடியவில்லை. கிராமத்தில் ஏச்சையும் பேச்சையும் பொறுக்க முடியாமல் உரிமையுடன் வாழ்ந்து வந்த வீட்டையும் மாடு கன்றையும் விற்றுவிட்டு பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் ராமபத்ர ஐயர். காமு கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற நினைவையே ஒழித்துவிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து தாயின் மன கஷ்டங்களை கூட பாராட்டாமல் இருந்து விட்டாள். விசாலாட்சி இதை நினைத்தே ஏங்கினாள், உருகினாள். அவள் மன கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது. கவலையும் கஷ்டமும் தெரியாத உலகத்தை நாடி சென்று விட்டாள் அவள். இவ்வளவு காலம் கவலை தேங்கி இருந்த அவள் முகம் அன்று பிரகாசமாக இருந்தது. எந்த குடும்பத்தை விசாலாட்சி மனதார வெறுத்து வந்தாலோ, எவனால் அவள் பெண்ணின் வாழ்வு தடைபட்டு கிடக்கிறது என்று நினைத்தாலோ, அந்த குடும்பத்தினர் அவள் இறந்து போனதற்காக காமுவின் வீட்டுக்கு வந்தனர். சங்கரன் 10 ரூபாய் நோட்டுகளாக 20 நோட்டுகளை எடுத்து வந்து ராமபத்ர ஐயர் தனியாக இருக்கும் சமயம் பார்த்து, மாமா செலவுக்கு வச்சுக்குங்க, முன்பின் தெரியாத இடத்துல என்ன செய்வீங்க என்று வருத்தத்துடன் கூறி கொடுத்து போனான். அம்மா குழந்தை, வெறுமனே அம்மாவை நினைச்சு வருத்தப்படாத, அப்பாவை நீதான் பாத்துக்கணும் என்று சர்மா காமுவை தேற்றினார். அவள் போனதற்காக நான் வருத்தப்படவில்லை அப்பா, காமுவுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்கிற குறையோடு போய்விட்டாளே என்றுதான் கஷ்டமாக இருக்கிறது எனக்கு என்று கூறி ராமபத்ர ஐயர் மளமளவென்று கண்ணீர் பெருக்கினார். எல்லோரும் அவரவர் வீட்டிற்கு போய்விட்டார்கள். வெறிச்சென்று கிடந்தது கூடம். கூடத்து மூளை பாழாகி விட்டது. நொடிக்கொரு தரம் காமு காமு என்று அழைத்த குரல் மறைந்து விட்டது. உன்னுடைய சிவப்பு உடம்புக்கு இந்த ரவிக்கை நன்றாக இருக்கு, நீ பட்டுப்பட்டாக உடுத்தும் போது நான் பார்க்க போகிறேனா என்ன என்று விஷாலாட்சி நேற்றுதான் கூறியது போல இருந்தது. அந்த வார்த்தை எவ்வளவு சீக்கிரம் பழித்து விட்டது. பகலில் அலைந்த அலைச்சலினால் ராமபத்ர ஐயர் ஒரு பக்கம் முடங்கி படுத்து தூங்கிவிட்டார். தகப்பனாருக்கு அருகில் காமு தன்னுடைய படுக்கையை விரித்து படுத்துக் கொண்டாள். வெகு நேரம் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. நேற்று இந்த நேரத்தில் பளிச்சு பளிச்சென்று பேசிக் கொண்டிருந்தவள் இன்று பிடி சாம்பலாக போய்விட்டாள். காமு காமு என்று ஆசையுடன் அழைத்தவளின் மூச்சு இன்று காற்றோடு கலந்து விட்டது. சி, என்ன வாழ்வு இது என்று காமு மனதுக்குள் எண்ணி வேதனை அடைந்தாள். கூடத்து மூலையில் அவள் தாயின் உயிர் பிரிந்த இடத்தில் குத்துவிளக்கு ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. ஆடாமல் அசங்காமல் சுடர்விட்டு அது அந்த இடம் பூராவும் ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. விளக்கின் சுடரை உற்று பார்த்தாள் காமு. அவளுக்கு புத்தி தெரிந்த நாட்களாக வெள்ளிக்கிழமை தோறும் விஷாலாட்சி அதை பளபளவென்று துளக்கி குங்கும பொட்டிட்டு கொள்ளையில் புஷ்பிக்கும் பாரிஜாத மலர்களை மாலை கோத்து அதற்கு போட்டு நெய்யூற்றி திரியிட்டு விளக்கேற்றி பூஜிப்பாள். அழகிய பெண்ணொருத்தி மாலை அணிந்து உட்கார்ந்திருப்பது போன்ற பிரமையை அந்த விளக்கு ஏற்படுத்தி வந்தது. அந்தி விளக்கே, அலங்கார பெண்மணியே என்று மெல்லிய குரலில் ஸ்தோத்திரம் பாடி தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி நமஸ்கரிப்பாள் விசாலாட்சி. நவராத்திரியின் போது 9 நாட்களும் இரவும் பகலும் அணையாமல் கொழுப்படிகளின் அருகில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த விளக்கு. தீபாவளி பண்டிகையின் போது காமுவுக்கு எண்ணெய் தேய்ப்பதற்கு முன்பு
மனை போட்டு கோலமிட்டு குத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு அவளை எழுப்புவாள் தாய். கார்த்திகை தீபத்தின் போது நடுக்கூடத்தில் மற்ற தீபங்களுக்கெல்லாம் அரசியாக நடுவில் கொழுவிருக்கும் குத்து விளக்குதான் அது. இன்று தாயின் மரணப்படுக்கை அருகிலும் அவளுக்கு ஒளியை தந்து நின்றது. ஒளியே, உன்னை பூஜித்து வந்த என் தாய் உன் ஒளியுடன் கலந்து விட்டாளா? அந்த ரகசியத்தை என்னிடம் சொல்ல மாட்டாயா நீ என்று காமுவின் மனம் விளக்கை பார்த்து கேட்டது. விளக்கு சுடரை உதறிவிட்டு மறுபடியும் ஆடாமல் நின்றது. அது அவ்விதம் நின்றது மணப்பெண் ஒருத்தி முதல் கணவனுடன் பேசும்போது புரியும் புன்னகையைப் போல் இருந்தது. வெண்கல விளக்கின் கீழ் அழகான பெண்மணி ஒருத்தி வந்து உட்கார்ந்து கொண்டாள். என்ன கேட்கிறாய் காமு என்று வினவினாள் அவளை. உன் ஒளியோடு என் அன்னையின் உயிரும் கலந்து விட்டதா என்றுதான் கேட்கிறேன். ஏனென்றால் வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளிலும் தினம் மாலையிலும் உன்னை பார்த்து பயபக்தியோடு வணங்கி உன் அழகில் லயித்து நின்ற என் தாய் உன்னை விட்டு எப்படி போய்விட முடியும்? காமுவின் மனம் பளிச்சென்று இப்படி கேட்டது. என்னை விட்டு போய்விட்டாள் என்று யார் கூறியது? கடைசி மூச்சின் போது கூட அருகில் நிற்கும் உன்னை கவனிக்காமல் என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாலே உன் தாய். அவள் என்னிடம்தான் இருக்கிறாள். உலகத்தை படைத்து காத்து அழிப்பது இந்த ஒளிதானா? அவளுக்கு ஒளிமயமானவள் என்றுதானே வேதங்களும் உபனிஷத்துகளும் பெயர் கொடுத்திருக்கின்றன. அந்த ஒளி நீதானே. உலகை பிரகாசமூட்டும் சூரியனில் இருந்து இருளை விரட்டும் விளக்கிலும் வியாபித்து நிற்பது நீதானே. உண்மையை சொல்லிவிடு என்று கேட்டால் காமு பட்டென்று. ஏதேது பெரிய கேள்வியெல்லாம் கேட்கிறாய் இப்போது? தாய் இறந்து போனதும் ஸ்மசான வைராக்கியம் என்று கூறுவார்களே, அது ஏற்பட்டு விட்டதா உனக்கு? நாளைக்கு கல்யாணம் ஆனால் அம்மாவை எங்கே நீ நினைக்கப் போகிறாய்? ஒளிப்பெண் இவ்விதம் சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள். கல்யாணமா? அம்மா இருந்தபோது செய்து கொண்டிருந்தால் அவள் மனசுக்காவது ஆறுதலாக இருந்திருக்கும். இப்படி ஏங்கி செத்திருக்க மாட்டாள். இனிமேல் யாருக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? காமுவின் மனம் பதட்டத்தோடு கேட்டது இப்படி. உனக்காகவே நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். இப்படி இருந்த எத்தனை பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். தர்க்கம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாயா நீ என்று பட்டென்று கேட்டாள் காமு. இல்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன், பாரே நீ வேண்டுமானால் என்று கூறிவிட்டு தண்டை ஒலிக்க எழுந்தாள் அந்த ஒளிப்பெண். போகாதேம்மா, நீ வந்து பேசிக்கொண்டிருந்தது எனக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருந்தது. போகாதே. ராமச்சந்திர ஐயர் தூக்கம் கலைந்து விழித்துக் கொண்டார். காமு தூக்கத்தில் பிதற்றுவதை பார்த்து அன்புடன், காமு பயந்து விட்டாயாமா? விழித்துக்கொள், பொழுது விடிந்து விட்டதே. உனக்கு இந்த வீட்டில் இருப்பதற்கு பயமாக இருந்தால் ஷர்மாவின் வீட்டில் போய் இருக்கிறாயாமா என்று கேட்டார் அவர். இங்கே காமு தாயை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் போது நீலாவின் வீட்டில் வளைகாப்பு கல்யாணம் அமர்க்கலப்பட்டது. நீலாவுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி பிறந்த வீட்டில் இருந்தாள். நல்ல நாள் பார்த்து வளைகாப்புக்கு முகூர்த்தம் வைத்திருந்தார்கள் அவள் பெற்றோர்கள். எதற்கெடுத்தாலும் பிரத்யேகமான மரியாதையை விரும்பும் மீனாட்சி அம்மாள் வளைகாப்புக்கு சம்பந்திகளே நேரில் வந்து அழைக்க வேண்டும் என்று விரும்பினாள். இரண்டு பக்கத்திலும் சம்பந்திகளின் உறவு முன்னை போல இல்லை. நீலாவுக்கு உடம்புக்கு வந்ததே மாமியார் வீட்டில் கவனிக்காததால் தான் என்று அவள் தாயார் குற்றம் சாட்டினார். சங்கரன் மனைவியிடம் போதிய அக்கறை காட்டவில்லை என்று டாக்டர் மகாதேவன் மாப்பிள்ளை மீது குறைபட்டு கொண்டார். திடீரென்று மயக்கம் போடுவானேன், எதிர்பாராத அதிர்ச்சி தான் அதற்கு காரணம் என்று வாதிட்டார் அவர். பெண்ணை அதை பற்றி தனிமையில் எத்தனையோ தடவைகள் கேட்டும் பார்த்தார். அன்று காலையில் இருந்தே உடம்பு சரியாக இல்லை அப்பா என்று அவள் ஏதோ கூறி மழுப்பி விட்டாள். சங்கரன் கன்னத்தில் அறைந்த அறை அவள் கன்னத்தை மட்டும் வலிக்கவில்லை, இருதயத்தையும் சேர்த்தே வலித்தது. கணவன் மனைவியின் பிணைப்பு இன்னும் பலமாக அமைய வேண்டிய சமயத்தில், நீலா ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டிய சமயத்தில் அந்த பிணைப்பு இப்போது அருந்து விட்டது. அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த சாதாரண பிளவு இப்போது அதல பாதாளமாகி விட்டது. நாட்டு பெண்ணை ஒரு தினம் மீனாட்சி அம்மாள் பார்க்க போயிருந்த போது டாக்டர் மகாதேவன் மிகவும் கோபித்துக் கொண்டார். உங்கள் வீட்டில் இருந்தபோது அவளை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. இங்கே ஓய்வு எடுத்துக் கொள்ள அனுப்பிவிட்டு தினம் நீங்களும் உங்கள் பிள்ளையும் வந்து தொந்தரவு செய்கிறீர்களே என்றார் அவர். மாமியாரை வேண்டுமானால் வரவேண்டாம் என்று சொல்லிவிடலாம், கணவன் வருவதை கூட அவர் ஆட்சேபிக்கிறாரே. கொதித்து பொங்கிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள் மீனாட்சி அம்மாள். சங்கரன் வந்ததும் ஆத்திரம் தீர இறைந்தாள். என்ன வேணுமானாலும் வரவேண்டாம்னு சொல்லட்டும். உன்னையே வரக்கூடாதுங்கிறாரே உன்னுடைய மாமனார். உன்னுடைய மனைவிக்கு ரெஸ்ட் வேண்டுமா? நீயும் நானும் போய் தொந்தரவு கொடுக்கிறோமா? நீதான் பார்த்து கொண்டிருந்தாயே உன் கண்களால். அவள் இந்த வீட்டில் ஒரு வேலை செய்திருக்கிறாளா? குடும்பத்துக்கு என்ன வேண்டும் வேண்டாம் என்று கவனித்திருக்கிறாளா?
பிள்ளத்தாச்சி நாள் தவறாமல் வேலை சமயமில்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தால் உடம்புக்கு ஆகுமாடா? நீயே சொல்லுடா. அண்டை அசலில் நம் வீட்டை பார்த்து சிரிக்க போகிறார்கள் அம்மா. இப்படி கத்துகிறாயே? நானும் அவர்கள் வீட்டுக்கு போகவில்லை, இனி நீயும் போக வேண்டாம் என்று கூறினான் உறுதியாக சங்கரன். நீலா நர்சிங் ஹோமில் இருந்து வீடு வருவதற்கு முன்பே சங்கரன் அங்கு போவதை நிறுத்தி கொண்டு விட்டான். இருக்கிறது ஒரு குழந்தை, அவள் ஏன் அங்கு போக வேண்டும்? மாப்பிள்ளைதான் நம் வீட்டோடு வந்து இருக்கட்டுமே என்று நீலாவின் தாயார் பேசினாள். இதை போய் யாரோ 1க்கு 10 மீனாட்சி அம்மாளிடம் முடிந்து விட்டார்கள். மாப்பிள்ளை அவர்கள் வீட்டோடு வந்து இருக்க வேண்டுமாம். ஒரு பிள்ளையைத்தான் உயிரோடு பறிகொடுத்து வருஷ கணக்கில் ஆகிறது. இவனையும் அவர்கள் வீட்டுடன் அனுப்பிவிட வேண்டுமாம். நன்றாக இருக்கிறதோ இல்லையோ நியாயம் என்று பொறுமினாள் மீனாட்சி. சில நாட்களில் நீலா உடம்பு தேறி ஊரெல்லாம் காரில் சுற்றி வந்தாள். உங்கள் நாட்டு பெண் கச்சேரிக்கு வந்திருந்தாள், பார்த்தேன் என்றும் சினிமாவில் பார்த்தேன் என்றும் தெரிந்தவர்கள் மீனாட்சி அம்மாளிடம் வந்து சொன்னார்கள். ஊரை சுற்ற தெரிகிறதே, இங்கே வருவதற்கு தெரியவில்லையா அவளுக்கு? பண திமிர் அப்படியெல்லாம் அவளை ஆடச் சொல்லுகிறது என்று பிள்ளையிடம் புகார் செய்தாள் தாயார். சங்கரன் எதையுமே காதில் போட்டுக் கொள்கிறதில்லை. நீலா இருந்த வீடும் இப்போது இல்லாத வீடும் ஒன்றாகத்தான் இருந்தது அவனுக்கு. மனைவி வீட்டில் இருக்கிறாளே, கொஞ்சம் முன்னாடி போகலாம் வீட்டுக்கு என்று நினைத்து முன்பு சீக்கிரம் வருவான். இப்பொழுது அவன் நினைத்த போது வீட்டுக்கு வருவது சாப்பிடுவது என்று ஆகிவிட்டது. கல்யாணம் நடந்து நீலாவுடன் வாழ்க்கை நடத்தியதே சொற்ப காலம்தான். அதுவும் சண்டையும் பூசலுமாக கழிந்து விட்டது. கல்யாணம் நடந்ததே ஒரு கனவு போல் தோன்றியது அவனுக்கு. இந்த சமயத்தில்தான் நீலாவுக்கு வளைகாப்புக்கு முகூர்த்தம் வைத்துக் கொண்டார்கள். ஊரெல்லாம் அழைத்து வெகு அமர்க்களமாக செய்தார்கள் அவர்கள். எல்லோருக்கும் அனுப்பிய அழைப்பிதழை சம்பந்திகளுக்கும் அனுப்பிவிட்டு பேசாமல் இருந்து விட்டார்கள் நீலாவின் பெற்றோர். வளைகாப்பு முகூர்த்தத்தன்று காலை வரையில் ருக்மணியும் மீனாட்சி அம்மாளும் யாராவது அழைக்க வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் வரவில்லை. 11 மணிக்கு மேல் நீலா மட்டும் கைகளில் வளையல்களை அடுக்கிக் கொண்டு காரில் புக்ககம் வந்தாள். வாசலில் உட்கார்ந்திருந்த மாமனாருக்கு நமஸ்காரம் செய்தாள். உள்ளே வந்ததும் நாத்தனாரும் மாமியாரும் உட்கார்ந்திருந்தார்கள். மாட்டுப்பெண் வந்ததும் விசுக்கென்று மீனாட்சி அம்மாள் எழுந்து நின்றாள். ருக்மணி முகத்தை தோள்பட்டையில் இடித்து காட்டிவிட்டு போய்விட்டாள். எனக்கு ஒண்ணு நமஸ்காரம் பண்ண வேண்டாம் என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டாள் மீனாட்சி அம்மாள். நீலா நாத்தனாரை என்றுமே மதிப்பவள் இல்லை. ஆகவே அவளை தேடாமல் மாடி அறைக்கு சென்றாள். அன்று சங்கரன் மாமனார் வீட்டிலிருந்து தன்னை அழைக்க யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்து காரியாலயத்துக்கு விடுமுறை எழுதியிருந்தான். நீலாவிடம் ஏற்பட்ட அன்பினால் அல்ல அது. அவள் வயிற்றில் வளரும் குழந்தை அவனுடையது. அது பிறப்பதற்கு முன்பே தகப்பனால் நிராகரிக்கப்படக்கூடாது என்கிற வாஞ்சைதான் காரணம். தயங்கிக் கொண்டே அறையில் நுழைந்த நீலாவை ஏறிட்டு பார்த்தான் சங்கரன். புது புடவை உடுத்தி 2 கைகளிலும் கண்ணாடி வளையல்கள் விதவிதமாக அடுக்கிக் கொண்டு வந்திருந்தாள் நீலா. 2 மாதங்களுக்கு அப்புறம் இருவரும் சந்திப்பதால் யார் முதலில் பேசுவது என்று விளங்கவில்லை அவர்களுக்கு. நீலாவே தன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு முதலில் பேச ஆரம்பித்தாள். என்னுடைய முத்துமாளிய இங்கேயே வச்சுட்டேன், எடுத்துட்டு போகலாம்னு வந்த என்றாள் நீலா. ஆஹா, தாராளமா எடுத்துட்டு போயேன். இத்தனை நாட்கள் இந்த பக்கம் வர தோன்றவில்லை உனக்கு, இன்றைக்காவது வந்தாயே என்றான் சங்கரன். நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வருவதுதானே என்று நிஷ்டூரமாக கேட்டாள் நீலா. சங்கரனுக்கு மனதுக்குள் குமுறிக் கொண்டிருந்த கோபம் குபீர் என்று கிளம்பியது. நாற்காலியை வேகமாக பின்னால் தள்ளிவிட்டு எழுந்தான். உன் வீட்டுக்கு நான் வருகிறதா? என்னை வர வேண்டாம் என்று உன் அப்பாதான் தடை உத்தரவு போட்டு விட்டாரே. தேவியின் உடம்பு கெட்டு போகும் என்று சொன்னாராமே. என் பேரில் அன்பிருந்தால் நீ அப்பாவிடம் மறுத்து பேசி இருக்க மாட்டாயா? நீலா விழிகளில் நீர் திரையிட அவனை ஏறிட்டு பார்த்தாள். உங்களுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று இருந்தால் கட்டாயம் வந்திருப்பீர்கள். சங்கரனின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. இதோ பார் நீலா, நான் கைபிடித்து மணந்த மனைவி நீ. கடமை உணர்ச்சி என்பதை நான் மறந்துவிடவில்லை, என்னை விட்டு போய்விடவில்லை அது. ஆனால் அகம்பாவம் பிடித்த உன் பெற்றோருக்கு நான் சலாம் போட வேண்டுமா? என்னுடன் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் இனிமேல் நீ அங்கே போகக்கூடாது. நான் சொல்வது புரிகிறதா உனக்கு என்று உரக்க கேட்டான் சங்கரன். அன்று அவள் வீட்டில் ஊரில் தெரிந்தவர்கள் அவ்வளவு பேரும் கூடியிருந்தார்கள். வளைகாப்பு செய்து கொண்ட பெண் மாமியார் வீடு சென்றவள் திரும்பி பிறந்த வீட்டுக்கு வரவில்லை என்று 4 பேர் பேசி சிரிப்பார்கள். ஏற்கனவே ஊரில் இதை பற்றி கசமுசவென்று பேச்சு நடந்து கொண்டிருந்தது. என்னை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு நாட்டு பெண்ணை வேலைக்காரி மாதிரி நடத்தும் வீட்டில் இன்னொருத்தி அதை விட கேவலமாகத்தான் நடத்தப்படுவாள்.
உங்கள் அக்காவுக்கு மட்டும் என்றும் இந்த வீடு ஏகபோக உரிமை. உரிமையுடன் வாழ வந்தவர்கள் மட்டும் அடிமை போல இருக்க வேண்டும். நீலா படபடப்புடன் பேசி முடித்ததும் சங்கரனுக்கு கோபம் அதிகமாயிற்று. என்னடி சட்டம் பேசுகிறாயே? உன் அப்பா டாக்டர் என்றுதான் நினைத்திருந்தேன். உனக்கு சட்டமெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரா அவர் என்று கூறி அவள் கைகளை பலமாக பிடித்து கையை ஓங்கினான் சங்கரன். அழகின் அறிகுறியாக கை நிறைய அடுக்கியிருந்த பல ரக வளையல்கள் உடைந்து கீழே சிதறின. வயிறும் குழந்தையுமாக வந்த பெண்ணை வெறும் வயிற்றுடன் அனுப்பக்கூடாது என்று சமையல்கார மாமி கூறவே செம்பகம் நீலாவின் அலட்சியத்தை பொருட்படுத்தாமல் அவளை அழைத்து வர மாடிக்கு போனாள். அங்கே உடைந்து சிதறிய வளையல்களின் நடுவில் மாலை மாலையாக கண்ணீர் உகுத்து கொண்டு நிற்கும் நீலாவை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அழுகையை நிறுத்திவிட்டு நீலா அசட்டையாக கணவனை பார்த்தாள். பிறகு வேறொன்றும் பேசாமல் மாடிப்படிகளில் விடுவிடு என்று இறங்கி தெருவில் காத்து கொண்டிருந்த காரில் போய் ஏறிக்கொண்டாள். வாசல் வராந்தாவில் உட்கார்ந்திருந்த ஷர்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லும் காரை பார்த்தார் அவர். வெறிச்சென்று கிடந்த மாடியை பார்த்துவிட்டு பெருமூச்செறிந்தார் ஷர்மா. இப்போது சாதாரணமாக இருந்த மனஸ்தாபம் முற்றி போய்விட்டது. வயிற்றில் வளரும் குழந்தைக்கு சேமமாக வளைகாப்பு செய்தால் வளையல்களை நொறுக்கிய அனுப்புவார்கள் என்று ஊரார் பேசிக் கொண்டார்கள். மீனாட்சி இடத்தில் பெண் வாழ்ந்த மாதிரிதான் என்று எனக்கு அப்பவே தெரியுமே என்று டாக்டரின் உறவினர்கள் அவரை ஏசி காட்டினர். என்ன உயர்வான இடம் என்று கொண்டு போய் கொடுத்தீர்களோ, உங்களுக்கு இருக்கும் சொத்தில் 1/3 பாகம் காணாத அவர்களிடம் என்றெல்லாம் பேசினர். இனிமேல என் பெண்ணு அவங்க வீட்டு வாசற்படியை மிதிக்க மாட்டா. குழந்தையும் மனைவியும் வேணும்னா என் வீட்டுக்கு அவன்தான் வரணும் என்று டாக்டர் மகாதேவன் உறுதியாக சொன்னார். ஒரு தினம் காரை அனுப்பி ஷர்மாவுக்கு கோபமாக ஒரு கடிதமும் எழுதி அனுப்பினார். ஆயிரக்கணக்கில் மதிப்பு பெறும் வெள்ளி பித்தளை பாத்திரங்களையும் நகை புடவைகளையும் உடனே அனுப்பிவிட வேண்டும் என்று அதில் கண்டிருந்தது. அகமுடையானுடைய உறவே வேண்டாம் அவளுக்கு, குழந்தையை பற்றி பாத்தியதை நமக்கும் உண்டு தெரியுமா என்று மீனாட்சி பேசினாள். பிறப்பதற்கு முன்பு அதை பற்றி பேசுவானேன்? அவர்கள் வீட்டு சாமான்களை அனுப்பிவிடலாம். திரும்பவும் அவளே இங்கு வந்தால் கொண்டு வரட்டும். இல்லை, உன் பிள்ளை அங்கு போனால் இருவரும் வைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு இதெல்லாம் எதற்கடி பைத்தியமே? நாட்டு பொண்ணு சீர் கொண்டு வந்தா அவ வச்சுக்கிட்டு ஆள போறா. இல்லாட்டா இல்ல. உனக்கு எனக்கு என்ன வந்தது சொல்லு பார்க்கலாம் என்றார் ஷர்மா. கல்யாண சீர் வரிசையை ஒரு அறை முழுவதும் பரத்தி ஊராருக்கு காட்டி தம்பத்தம் அடித்தவளாயிற்றே மீனாட்சி அம்மாள். அதனால் புருஷன் யோசனையை ஏற்காமல் ஏதோ பேசினாள். உடனே அதற்கு ஷர்மா, சிச்சி புத்தி கேட்டவளே, கோர்ட்டுக்கு போய் நிக்கிறது நீயா நானா? அவங்க வீட்டு தூசி கூட இங்க இருக்கக்கூடாது தெரியுமா என்று பெரிதாக இறைந்தார். பணமில்லை என்று காமுவை ஒதுக்கினோமே, ராமபத்ரன் இப்படி கௌரவ குறைவாக நடந்து கொள்வானா? காமுதான் இப்படி இருப்பாளா என்று அவர் நினைத்தார். 2-3 தடவைகளாக கார் வந்து சாமான்களை எடுத்து போயிற்று. இதெல்லாம் என்னங்க எஜமா, பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு போவுங்களா? நீலாம்மா எப்பவுமே இப்படித்தாங்க, புருஷன் பிள்ளை மாதிரி வளர்ந்துருச்சு, இப்ப புருஷனுக்கு அடங்க மாட்டேங்குது என்று டிரைவர் அழமாட்டாத குறையாக ஷர்மாவிடம் கூறி வருந்தினான். இந்த விஷயங்கள் அரைகுறையாக ராமபத்ர ஐயர் காதுகளில் விழுந்தன. காட்டு மிராண்டிகள் என்று ஒரு ஜாதியாரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, அவர்கள் கூட இப்படி கேவலமாக சண்டை பிடித்துக் கொள்வதாக கேட்டதில்லை. ஊரறிய நாடறிய தடபுடலாக கல்யாணம் செய்து வரவேற்பும் டின்னரும் சங்கீத கச்சேரியும் அமர்க்களப்படுத்துவது, பிறகு நான் நீ என்று சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போவது, இது ஒரு நாகரிகமாக இருக்கிறது இந்த காலத்தில். 1-2 தடவைகள் ஷர்மா ராமபத்ர ஐயரை பார்க்க வந்தபோது அவர் தம் குடும்பத்தின் அவலமான நிலைமையை கூறி வருந்தினார். முதலிலேயே சொன்னேனப்பா, நமக்கு அவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம் என்று. ஆனால் மீனாட்சி தான் கேட்கவே இல்லை என்று வருந்தினார் ஷர்மா. நடந்ததை இனிமேல் மாற்ற முடியாதப்பா, சங்கரனையாவது அங்கு போய் இருக்க சொல்லேன் என்றார் ராமபத்ர ஐயர். எப்படியாவது போகிறார்கள் போ, நான் பாட்டுக்கு சம்பகத்தை அழைத்துக் கொண்டு யாத்திரை போய்விட்டு வரலாம் என்று இருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழி, யாருக்கு என்று நான் புத்தி சொல்வது என்று அழுத்துக் கொண்டார் ஷர்மா. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடத்தில் இருந்து காமு வந்தாள். ஷர்மா அப்பாவிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்புவதை பார்த்து உள்ளே சென்று நீலாவின் ரவிக்கை துணிகளை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தாள். இதெல்லாம் என்னம்மா என்று கேட்டார் ஷர்மா. உங்கள் நாட்டு பெண்ணிடம் கொடுத்து விடுங்கள் மாமா, பரீட்சை சமயமாக இருக்கிறது, தைக்க முடியவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று வினயமாக கேட்டுக்கொண்டாள் காமு. இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாதம்மா,
நீயே அவைகளை கொண்டு வந்து சங்கரனிடம் கொடுத்து விடு. நீலா பிறந்த வீட்டுக்கு போய் 4-5 மாதங்கள் ஆகின்றன. அவள் நம் வீட்டுக்கே வருவதில்லை என்று பதில் கூறிவிட்டு சர்மா புறப்பட்டார். அவர் சென்ற பிறகு தகப்பனாருக்கு காஃபி கொடுத்து கொண்டே, நீலா வீட்டாருக்கும் சர்மா வீட்டாருக்கும் ஏதோ சண்டையாமே, மாமா ஒன்னும் சொல்லலையா உங்களிடம் என்று கேட்டாள் காமு. சர்மா சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டுமாமா, அதுதான் ஊரெல்லாம் பேச்சாக இருக்கிறதே. பைத்தியக்கார பையன். இந்த வைராக்கியத்தோடு அப்போதே உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தால் மற்ற சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் அவன் வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பானோ இல்லையோ. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுங்கிக் கொண்டு தலையை ஆட்டிவிட்டு பேசாமல் இருந்து விட்டான். இப்பொழுது அவசைப்படுகிறான். படித்து விட்டால் மட்டும் போதுமாமா, எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியும் சக்தி வேண்டாமா என்று சங்கரன் மீது இவ்வளவு காலம் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தார் ராமபத்ரையர். நீலா பிறந்த வீட்டிலேயே இருந்தா சங்கரன் என்ன பண்ணுவாரப்பா என்று குழந்தையை போல கேட்டாள் காமு. குழந்தையை பற்றி எனக்கும் பாத்தியதை உண்டு. அதனால் மனைவி என்னுடன் குழந்தையோடு வந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கோர்ட்டில் கேஸ் போடுவான். அவள் படித்தவளாயிற்றே, அதற்கு சும்மா இருப்பாளா? பணம் தான் இறக்கை முளைத்து கிடக்கிறது, செலவு வேண்டுமே அதற்கு. அனாவசியமாக மனைவியை அடித்து துன்புறுத்துகிறார் என்று அவள் கோர்ட்டில் வாதிப்பாள். நீதிபதி அதற்கு எவ்விதம் தீர்ப்பு கூறுகிறாரோ அப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் அப்புறம் மாத்திரம் ஒற்றுமையாக இருந்து விடுவார்களா என்ன? நீதி ஸ்தலமும் நீதிபதிகளும் மனிதர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர மனிதர்களின் மனதை திருத்தி விடுவார்கள் என்று சொல்ல முடியுமா காமு? கணவன் குடும்பம் என்று அன்புடன் இல்லறத்தை நடத்த மனைவிக்கு ஆசையும் பக்தியும் வேண்டும். மனைவி என்று காதல் செலுத்த கணவனுக்கு உயர்ந்த மனம் வேண்டும். இரண்டும் பொருந்தி இருந்தால் மூன்றாவது மனிதர்களுக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது சொல் பார்க்கலாம். நானும் உன் அம்மாவும் எத்தனையோ தடவைகள் சண்டை பிடித்திருக்கிறோம். உன் அம்மா என் பேரில் கோபித்துக் கொண்டு சாப்பிடாமல் இருந்திருக்கிறாள். நான் அவள் பேரில் கோபித்துக் கொண்டு சாதத்தை வீசி எறிந்துவிட்டு பட்டினியாக வயலுக்கு போயிருக்கிறேன். அவள் கோபம் தணிந்து தயிர் சாதத்தை பிசைந்து எடுத்துக்கொண்டு வெயிலையும் லட்சியம் பண்ணாமல் என்னை தேடிக்கொண்டு வருவாளே. இன்னொருத்தருக்கு எங்கள் சண்டையை பற்றி தெரியுமா என்ன? ராமபத்ரையர் தம் பால்ய வாழ்க்கையையும் விஷாலாட்சியையும் நினைத்து வருந்தினார். வயதாகி ஒளி குறைந்த அவர் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. பெற்ற பெண் எவ்வளவுதான் ஆசையுடனும் அருமையுடனும் தகப்பனாரை கவனித்துக் கொண்டாலும் மனைவி இல்லாத குறையை அவரால் மறக்க முடியவில்லை. காமு மிகவும் கவனமாக தகப்பனார் சொல்லி வந்ததை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர் அம்மாவை பற்றி நினைத்து வருந்தும் போது அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ராமபத்ரையரும் சிறிது நேரம் காமுவையே பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் ஏதோ நினைத்து கொண்டவர் போல, காமு, அம்மா உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப நினைச்சு ஏங்கி இறந்தே போயிட்டா. உன்னுடைய அம்மா சாகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட உன்னை பத்தி கவலை ஏற்படல. வீட்டு மூளையில வியாதிக்காரியாக அவ படுத்திருந்தாலும் பெரிய தொணை ஒண்ணு இருக்கிற மாதிரி நான் இருந்தேன். அவ போன அப்புறம் உன்னை பத்தின கவலை மனச சதா அரிச்சுக்கிட்டே இருக்குமா. உன் கூட பிறந்த சகோதரிகளுக்கு அவர்கள் குடும்பம்தான் பெரிதே ஒழிய உன்னை அவர்கள் கவனிக்கப் போகிறார்களா? சீக்கிரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிவிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். பழைய விஷயங்களையே மனதில் வைத்துக்கொண்டு நீ பிடிவாதம் பிடிக்க கூடாது, என்ன தெரியுமா காமு என்று சுவாதீனமாகவும் கண்டிப்பாகவும் கூறினார் அவர். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.